ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். யானையின் தலைமைத்துவத்திற்கான பல பரீட்சை சற்று முன்னர் ஆரம்பமாகியது. ரகசிய வாக்கெடுப்பு மூலம் யானையின் தலைமைத்துவத்திற்கான பதவி நிர்ணயிக்கப்பட உள்ளது. வணக்கம் நேயர்களே, இன்று டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி மிக நீண்ட காலமாக சந்தித்து வந்த தலைமைத்துவ நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காக இன்றைய தினம் அந்த கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் ரகசிய வாக்கெடுப்பு சற்று முன்னர் ஆரம்பமாகியது. இலங்கை நேரப்படி நண்பகல் 12 மணிக்கு ஆரம்பமான இந்த ரகசிய வாக்கெடுப்பில் தலைவர், உபதலைவர், தேசிய அமைப்பாளர், தவிசாளர் ஆகிய பதவிகளுக்காக இந்த வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இந்த வாக்கெடுப்பில் செயற்குழுவில் உள்ள உறுப்பினர்கள், அதனை தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்களிக்க உள்ளனர். இந்த செய்தி குறித்து இன்றைய தினம் இலங்கையிலிருந்து வெளிவரும் அனைத்து நாளிதழ்களும் தனது பிரதான செய்தியை வெளியிட்டுள்ளன. குறிப்பாக இன்றைய தினம் நண்பகல் 12 மணிக்கு தேர்தல் நடைபெற உள்ளதாகவே அந்த செய்திகள் வெளிவந்துள்ளன. எவ்வாறாயினும் சற்று முன்னர் இந்த தேர்தல் ஆரம்பமாகி மிகவும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ நெருக்கடியில் தீர்வு காண்பதில் அந்த கட்சி இரண்டாக பிளவுபட்டு தற்போது கடுமையான போட்டி நிலவி வந்த நிலையில் இன்று அந்த பரபரீட்சை நடைபெறுகிறது. இன்றைய தினம் இந்த தேர்தலில் மாற்றங்கள் நிகழுமானால் இதுவரை அரசாங்கம் சந்தித்து வந்த நெருக்கடிகளுக்கு மேலதிகமாக மேலும் சில சவால்களை சந்திக்க நேரிடும். காரணம், இவ்வளவு காலமாக உயிரற்று இருந்த எதிர்க்கட்சி இன்றைய தினம் உயிர் பெற்றால் இனிவரும் காலங்களில் அரசாங்கம் மேலும் ஒரு சவாலை சந்திக்கக்கூடும். அந்த முடிவுகளை எமது இணையதளத்தில் உங்களுக்கு உடனடியாக பார்வையிட முடியும். நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவரும் நாளிதழ்களை எடுத்துக்கொண்டால், லோக்பால் மசோதாவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என காந்தியவாதியும் போராட்டவாதியுமான அண்ணா ஹசாரே மேற்கொண்டு வரும் போராட்டம் வலுத்து வருவது குறித்த சில செய்திகள் வெளிவந்துள்ளன. நாம் இன்றைய தினமும் வழமை போல முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக ரணிலா கரு ஜெயசூரியவா பலர் பரீட்சை இன்று, பிரதி தலைவருக்கு சஜித்தும் போட்டி, தயாசிரியும் களத்தில் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இன்றைய தினம் வெளிவந்துள்ள நாளிதழ்கள் இந்த தேர்தல் நடைபெற உள்ளமை குறித்து வெளிவந்துள்ளது. எவ்வாறாயினும் சற்று முன்னர் இந்த தேர்தல் ஆரம்பமாகி உள்ளதால் அந்த செய்தியை தவிர்த்து நாம் மற்றொரு செய்தியை எடுத்துக்கொள்வோம். வெற்றி பெறுபவர்கள் கட்சியை வெற்றி பாதையில் இட்டுச் செல்ல வேண்டும். பிற்பகல் 3 மணி அளவில் முடிவை அறிவிப்பேன் என்கிறார் திஸ்ஸ என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர், பிரதி தலைவர் மற்றும் தேசிய அமைப்பாளர் பதவிகளுக்கு போட்டியிட்டு வெற்றி பெறுபவர்கள் கட்சியின் யாப்புக்கு அமைவாகவும் கட்சியை எதிர்காலத்தில் வெற்றி பாதையில் இட்டுச் செல்லக்கூடிய வகையிலும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்று செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். கட்சியின் செயலாளர் என்ற வகையில் குறித்த 3 பதவிகளுக்கு நியமனங்களை மேற்கொள்வதற்கான தேர்தலை நடத்தும் பொறுப்பு எனக்கே வழங்கப்பட்டுள்ளது. எனவே தேர்தலை சுயாதீனமாக நடத்தி முடிவுகளை இன்று மாலை 3 மணி அளவில் அறிவிப்பேன் என்று திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. தமிழ் வர்த்தகர் ஆண்டனி ராஜாவின் சடலம் காக்கைத்தீவு வீட்டிலிருந்து மீட்பு, கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் என்ற தலைப்பில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வெளிவந்துள்ளது. கொழும்பு காக்கைத்தீவு பகுதியில் பிரபல வர்த்தகரும் திரைப்பட இறக்குமதியாளருமான வேலுப்பிள்ளை ஆண்டனி ராஜா கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் இவரது சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். கொள்ளுப்பட்டியில் வசித்து வரும் இவருக்கு காக்கைத்தீவிலும் வீடு ஒன்று உள்ளது. இந்த வீட்டின் திருத்தப் பணி இடம்பெற்று வருவதால் அதனை பார்வையிடுவதற்கு இவர் நேற்று முன்தினம் இரவு அங்கு சென்றுள்ளார். இந்த நிலையிலேயே அவரது சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது என அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் அனைத்து பரிந்துரைகளையும் அரசு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அமைச்சர் சமரசிங்க கூறுகிறார் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கற்றறிந்த பாடங்களும் நல்லிணக்கமும் தொடர்பான ஆணைக்குழு தொடர்பில் உள்நோக்கத்தின் அடிப்படையில் விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் வாய்மூடும் அளவுக்கு பதில் வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சர்வதேச மட்டத்தில் சிறந்த முறையில் பல மடையும் அளவுக்கு ஆணைக்குழுவின் அறிக்கை அமைந்துள்ளது என்று பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரும் மனித உரிமைகள் தொடர்பான ஜனாதிபதியின் விசேட தூதுவருமான மஹிந்த சமரசிங்க தெரிவித்தார். கற்றறிந்த பாடங்களும் நல்லிணக்கமும் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பிலும் அது பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறித்தும் தகவல் வெளியிடும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியை நின்று செல்கிறது. விடுதலை புலிகளை போன்று கூட்டமைப்பு செயற்படுகிறது, அறிவுரை கூறுமாறு மனுவுக்கு ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண நான் தயார், ஆனால் கூட்டமைப்பு தயார் இல்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசனிடம் தெரிவித்துள்ளார்.
சனிக்கிழமை காலையில் மனோ கணேசனை அவரது பிறந்த நாள் அன்று தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்த போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். இன பிரச்சனைக்கு தீர்வு காண நான் தயார், ஆனால் கூட்டமைப்பு புலிகளை போல் செயற்பட்டு வருகிறது. எனவே உங்கள் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு அறிவுரை கூறுங்கள் என ஜனாதிபதி கூறியுள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் கண்ணீருக்கு நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை விடை தேடவில்லை. சீட்டேலோ கட்சியின் தலைவர் உதயராசா ஆதங்கம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையானது தமிழ் மக்களின் கண்ணீருக்கு விடை தேடவில்லை. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் ஆணைக்குழு முன்னிலையில் தமது துன்ப துயரங்களை கொட்டி தீர்த்தனர். ஆனால் அறிக்கையில் அதற்கான விடை முழுமையாக வழங்கப்படாமை கவலைக்குரிய விடயமாகும் என ஸ்ரீடெலோ அமைப்பின் தலைவர் ப உதயராசா தெரிவித்துள்ளார். நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே உதயராசா இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக டெய்லி மிரர் ஆங்கில பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் ஆங்கில பத்திரிகை ரணில் கரு ஷோ டவுன் டுடே, சீக்ரெட் பேலட் டு பி ஹெல்ட் டுடே டு எலெக்ட் யூஎன்பி லீடர் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ரணில் கரு ஜெயசூரிய ஆகியோர் இன்று பல பரீட்சையில் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக இன்றைய பிரதான செய்தியை டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. ஃபேமிலி ஆஃப் 4 had to death in எப்பாவல என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. எப்பாவல பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 கொல்லப்பட்டுள்ளதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அன்றாதபுரம் எப்பாவல யாய முதலாம் கட்டிய பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மிகவும் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் இரவு இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 3 பெண்களும் ஒரு இளைஞனுமே இவ்வாறு வெட்டி கொல்லப்பட்டுள்ளனர். வெட்டி கொல்லப்பட்ட இளைஞன் பனாகொட ராணுவ முகாமில் சேவை புரிந்து வந்தவர் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக டெய்லி மிரர் பத்திரிகையின் அந்த செய்தியை நீண்டு செல்கிறது. இதனை தவிர லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் சந்த விமர்சீம அததாகவால் தொலஹட்ட சிரிகொத்தேதி எஜப்ப நாயக்க தூரேட்ட ராணில் கரு நம் தேதி என்ற தலைப்பில் என்ற பிரதான செய்தியை லங்காதீப வெளியிட்டுள்ளது. இன்று நண்பகல் 12 மணிக்கு தேர்தல் சிரிகொத்தவில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்திற்கு கரு மற்றும் ரணில் ஆகியோர் தமது பெயர்களை வழங்கியுள்ளதாக அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதனை தவிர ஜனாதிபதி சமாவாக் யாட்டத்தே சரத் பொன்சேகா ஜனவரி பழமவனிதா சிரே நிதாஸ் என்ற கேள்விக்குறியோடு ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் சரத் பொன்சேகா ஜனவரி 1ஆம் தேதி சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்ற கேள்விக்குறியோடு ஒரு செய்தியையும் லங்கா தீப அதன் பிரதான செய்தியாக இன்றைய தினம் வெளியிட்டுள்ளது. நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் திவைன பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் திவைன பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் ரணில் கரு சட்டன அத என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ரணில் கரு ஆகியோருக்கு இடையிலான போட்டி இன்றைய தினம் நடைபெறுவதாகவும் இன்றைய தினம் நடைபெறும் தேர்தல் குறித்தும் அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. எப்பாவல எக்கும பவுலே ஹத்தராக் மராதமலா என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. எப்பாவல பிரதேசத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 கொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான புகைப்படங்களையும் திவைனா அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இன்றைய தினம் முக்கிய மற்றும் பிரதான செய்திகள் இந்த 2 செய்திகளாகவே காணப்படுகின்றன. நாம் இந்த செய்திகள் குறித்து விரிவாக பார்த்து விட்டதால் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். தினமணி பத்திரிகையில் லோக்பால் வரம்புக்குள் சிபிஐ அசாரை வலியுறுத்தல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. லோக்பால் வரம்புக்குள் சிபிஐ கொண்டு வர வேண்டியது கட்டாயம் என சமூக ஆர்வலர் அண்ணா அசாரை வலியுறுத்தினார். ஊழலுக்கு எதிரான இந்தியா அமைப்பின் சார்பில் சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் ஜன லோக்பால் மசோதாவில் மேலும் சில முக்கிய அம்சங்கள் சேர்க்கப்பட வேண்டும். மத்திய புலனாய்வு அமைப்பை லோக்பால் வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும். மத்திய அரசின் கைப்பாவையாக இப்போது செயற்பட்டு வரும் சிபிஐயில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுகின்றன. லோக்பால் வரம்புக்குள் வரும்போதுதான் தன்னிச்சையாக நேர்மையான முறையில் சிபிஐ செயற்பட முடியும் என அண்ணா அசாரே தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. மத்திய அமைச்சராக அஜித் சிங் பதவியேற்றார் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ராஷ்டிரிய லோக தளம் கட்சி தலைவர் அஜித் சிங் மத்திய அமைச்சரவை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் பிரதீபா பட்டேல் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையின் பிரதான செய்தியாக தமிழக சுற்றுத்தலங்களை இணைக்க நடவடிக்கை, சென்னை திருச்சி நகரங்களில் 100 கோடியில் சுற்றுலா பூங்கா, ஜெயலலிதா அறிவிப்பு என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தினத்தந்தி வெளியிட்டுள்ளது. சென்னை திருச்சி ஆகிய நகரங்களில் 100 கோடியில் சுற்றுலா பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அனைத்து பொழுதுபோக்கு அம்சங்களுடன் உலக தரத்தில் தமிழக சுற்றுலா தலங்களை மேம்படுத்த முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் லோக்பால் மசோதாவை நிறைவேற்றாவிட்டால் ஜனவரி 1ஆம் தேதி முதல் சிறை நிரப்பு போராட்டம்,
சென்னை கூட்டத்தில் அண்ணா ஹசாரே அறிவிப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தியை தினத்தந்தி வெளியிட்டுள்ளது. பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் லோக்பால் மசோதாவை நிறைவேற்றாவிட்டால் ஜனவரி 1ஆம் தேதி முதல் சிறை நிரப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே கூறினார். சென்னையில் நேற்று நடந்த ஊழல் எதிர்ப்பு இயக்க கூட்டத்தில் சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.